வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புரட்சி தாங்க செய்ய போகிறோம். பின்ன புரட்சி இல்லாமல் இதை என்னன்னு சொல்கிறது, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலா ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு நான்வெஜ் குழம்பு வைக்கலான்னா நீங்கள் நம்புவீங்களா? எல்லாரோட கம்ப்ளைண்ட் என்ன, நான்வெஜ்ஜில் நிறைய மசாலா இருக்குது, எண்ணெய் இருக்குன்னு தான். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், மசாலாவே இல்லாமல் ஒரு ஸ்பூனில் ஒரு குழம்பு வச்சுட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் டெய்லி வச்சுட்டாங்கன்னு கேட்பாங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் ஈரல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள், சோம்புத்தூள், வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், இது தாங்க இதுக்கு தேவையான மசாலாவே. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். 2 வெங்காயம் 2 தக்காளியை நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, 3 முட்டை, இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு, குக்கர் நல்லா சூடான அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சோம்புத்தூள், அதையே சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட்டாக ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுங்க. வதங்கின அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுது, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கின அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டு ஈரலை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்து வதக்கும் போது ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டால் தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கூடவே வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது தண்ணி லைட்டாக கொதி வந்த அப்புறமா நீங்கள் குக்கரை மூடி விசில் வைங்க. நம்ம இங்கே 4 விசில் தான் வைக்க போகிறோம். ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். இந்த 4 விசில் ஃபுல்லாக வச்சு நாங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுக்காதீங்க, அதுவாக ஸ்டீம் இதாகட்டும். இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயே ஊற்றல பாருங்கள். நான் சொன்ன ப்ராமிஸ் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் இந்த குழம்புக்கு. இப்போ அந்த குக்கரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி இதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகும். இந்த மாதிரி கொதிக்கும், அப்போ தான் நல்லா கொதி வரும். இந்த மாதிரி கொதித்த அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா 3 முட்டை, முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அப்படியே முழுசாக போட போகிறது கிடையாது. இந்த முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு திருப்பி நல்லா கொதிக்கட்டோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நான் திருப்பி தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், முட்டை எவ்வளோ அழகாக அப்படி வெந்து வரும்போது சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இன்னும் முழுசாக வேகலைங்க. திருப்பி தட்டு போட்டு மூடுங்க, ஏன்னா இது பார்க்கும்போது இன்னும் வேகணும்னு இருக்குது. இந்த மாதிரி உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஈரல் முட்டை குழம்பு சான்ஸே இல்லை. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போடலாம். இந்த முட்டை ஈரல் குழம்பு நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. இது ஒரு சூப்பர், உண்மையாகவே இது புரட்சி தானேங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.